அண்மை செய்தி. திருமயத்தில் வெடி விபத்தில் ஒருவர் பலியாகியுள்ள சோக நிகழ்வை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். முருகேசன், திருமயத்தில் வெடி விபத்தில் ஒருவர் பலியாகியுள்ள சோக நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. தற்போது அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதற்கான கூடுதல் கள தகவலை பதிவிடலாம். ராம்குமார், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள திருவிழாக்கான வான வேடிக்கை தயாரிக்கும் இடத்தில் நேரிட்ட பயங்கர வெடி விபத்தில் கட்டிடம் தரைமட்டமானதோடு ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் ஒருவர் பலத்தம் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பி அழகாபுரி கிராமத்தில் உள்ள மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் திருவிழாவுக்காக பயன்படுத்தப்படும் வான வேடிக்கை வெடிகளை தயாரிக்கும் மற்றும் சேமிப்பு வைக்கும் குடோன் ஒன்று செயல்பட்டு வந்தது. வழக்கம் போல் இன்று அங்கு வெடி தயாரிக்கும் பணிகள் மற்றும் திருவிழாவுக்காக வெடிகளை அனுப்பும் பணிகள் நடந்து கொண்டிருந்தன. அப்போது எதிர்பாராத விதமாக மருந்துகளில் உராய்டு ஏற்பட்டு பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து நேரிட்டது. இந்த வெடி விபத்தின் தாக்கம் மிக கொடூரமாக இருந்ததால் வெடி தயாரிக்கும் மையம் செயல்பட்டு வந்த கட்டிடம் முற்றிலும் இடிந்து தரைமட்டமானது. இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் பரிவாதமாக உயிரிழந்தார். அவரது உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக திருமை மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடிபாடுகளில் சிக்கிய மற்றொருவர் பலத்த காயமடைந்து விபத்தின் வீரியத்தால் அவரது கால் முறிந்தது. விபத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவரை மீட்டு திருமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த திருமயம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்த தீயை அணைக்கும் பணியில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்த விபத்து குறித்து திருமய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராம்குமார். முருகேசன், தகவலுக்கு நன்றி.